ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த தோட்டங்களுக்கு எப்படி உரங்கள் கொடுக்கலாம், தழை உரங்கள் இதெல்லாம் எப்படி சேமித்து. இப்போ நம்ம வீட்டில் நிறைய மரங்கள்லாம் இருக்குது. கருவேப்பிலை மரம் இருக்குது, கொய்யா மரம் இருக்குது, மாமரம் இருக்குது, மருதாணி மரங்கள் இருக்குது. அந்த மரங்களுடைய இலைகள் எல்லாம் சேகரித்து அது காய வச்சு இந்த மாதிரி ஒரு டப்பில் எல்லாமே நான் இன்றைக்கி போட்டுக்க போகிறேன். போட்டு அது நல்லா காஞ்சி இருக்கிறதுனால கையால் வச்சு நம்ம உடச்சிடலாம். அதை உடச்சி அதை நம்ம ஒவ்வொரு மரத்துக்கும் தாவரங்களுக்கும் நம்ம உரங்கள்லாம் தழை உரங்கள் கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, காய்ந்த பூக்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதையும் நல்லா சேகரித்து இந்த மாதிரி நல்லா தூளாக்கி, இது மருதாணின்னு நினைக்கிறேன். மருதாணி நல்லா காய வச்சு இருக்குது. மருதாணி, அதன் பிறகு பார்த்திங்கன்னா முருங்கை இலை, இந்த மாதிரி ஒவ்வொரு இலைகளை நல்லா காய வச்சு இந்த மாதிரி சேமித்து இந்த மாதிரி தூளாக்கி இதை மரங்களுக்கும் செடிகளுக்கும் நம்ம உரங்களாக கொடுக்க போகிறோம். சரி, சேகரித்த அந்த இலைகளை தான் இப்போ ஒவ்வொன்றா நம்ம அதில் சேர்த்துட்டுருக்கோம். இது கருவேப்பிலை பாருங்கள், நல்லா தூளாக்க நல்லா காஞ்சிருக்கு. இதை தான் நம்ம கொடுக்க போகிறோம். இப்படி தாவரங்களுக்கு ஒவ்வொரு செடிக்கும் தழை உரங்களும் நல்ல பூக்கள் உரங்களும் கொடுக்கும்போது அது நல்லா செழிப்பாகவும் அதனுடைய வேர்கள் நல்லா வலிமையுடையதாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி தழை உரங்கள் கொடுப்பது ரொம்ப நல்லது. அதை தான் இப்போ நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒரு செடிகளும் நான் நல்லா தோண்டி பதப்படுத்தி வச்சுருக்கேன். இந்த தழை உரங்களை போட்டு கூடவே மண்புழு உரங்கள், அதுக்கப்புறம் தினந்தோறும் நம்ம காய்கறிலாம் நறுக்கும் இல்லைங்களா, அந்த கீரைகள், காய்கறிகள், அதனுடைய தோல்கள்லாம் போட்ட உரங்கள், இதையெல்லாம் சேர்த்து இந்த தாவரங்களுக்கு நான் உரங்களாக கொடுக்க போகிறேன். இப்போ எல்லாமே சேமித்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு தாவரங்களுக்காக போய் இப்போ உரங்கள் கொடுக்க போகிறேன். அதை தான் இப்போ நான் தயார்படுத்தியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இலைகள், காய்கள், காய்ந்த இலைகள் இருந்தால் தூக்கி போடாமல் அதை அப்படியே சேகரித்து ஒரு நாள் எல்லாமே ஒரு டப்பில் போட்டு அந்த ஒவ்வொரு தாவரங்களையும் நல்லா தோண்டி, ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தாவரங்கள்லாம் நல்லா தோண்டி அந்த சுற்றி மண்ணெல்லாம் தோண்டி தயார்படுத்தி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த உரங்களை நான் போட போகிறேன். அதுக்கு முன்னாடி எப்படி கலவை கலக்கலான்றது தான் இப்போ இந்த இலைத்தழை உரங்களை தயார்படுத்திகிட்ருக்கேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படி இந்த உரங்களை போடுறது, தாவரங்களை எப்படி போடலாம் என்பதை அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இப்போ உரங்களை நான் தயார்படுத்திகிட்ருக்கேன். ஒவ்வொரு இலைகளையும் நான் தூளாக நல்லா தூளாக்கி அதை தயார்படுத்திகிட்ருக்கேன். பாருங்கள், இப்போ பாருங்கள், எல்லாமே டப்பில் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், என்னென்ன உரங்கள் என்னென்ன இலைகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கருவேப்பிலை, மா இலை, கொய்யா இலைகள், முருங்கை இலை, மருதாணி இலைகள், இந்த மாதிரி என்னென்ன இலைகளெல்லாம் சில நேரம் நமக்கு காய்ந்து போயிருக்கோம், அந்த இலைகளெல்லாம் சேகரித்து காய வச்சு சேகரித்து அது இப்போ தழை உரங்கள் கொடுத்தா நம்ம தாவரங்கள் நல்லா செழிப்பாக வளரும். அதுக்காக தான் இப்போ இந்த தழை உரங்கள்லாம் வேஸ்ட் பண்ணாமல் தயார்படுத்தி ஒன்றோடு ஒன்று கலந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா காய்ந்த போன பூக்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதையும் தயார்படுத்தி வச்சுருக்கேன். அடுத்து காப்பித்தூள். இப்போ நம்ம வீட்டில் காப்பித்தூள் எக்ஸஸாக இருந்தாலோ இல்லை வேஸ்ட் ஆகிட்டாலோ தூக்கி போடாமல் அதை ரோஜா செடிக்கு நம்ம கொடுக்கலாம். ஏன்னா ரோஜா செடிக்கு இந்த காப்பித்தூள், டீ தூள் ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த 2 தூளுமே போட்டிங்கன்னா ரோஜா நல்லா பூ பூக்குங்க. இது உண்மைங்க. ஏற்கனவே என்னுடைய பேஜஸில் கூட ரோஜா செடி காப்பித்தூள், டீ தூள் போட்டால் எவ்வளோ நல்லா வளருன்றதை நான் போட்டிருக்கேன். லிங்க்கில் போய் பாருங்கள், உங்களுக்கு அப்போ தெரியும். இப்போ தயாராகிடுச்சு. இலைத்தழை உரங்களும் தயாராகிடுச்சு, காப்பித்தூள் உரங்கள். அது மட்டும் இல்லை, பூக்கள் காய்ஞ்ச போன பூக்களையும் அதை நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தோட்டத்துக்கு எடுத்து போய் தயாராக வச்சுருக்கேன். ஒரு தாவரத்துக்கும் ஒரு செடிகளுக்கும் இந்த மாதிரி நான் இப்போ கொடுக்க போகிற தழை உரங்கள்லாம் இப்போ முதல்ல தயார்படுத்தி வச்சுருக்கேன். மண்ணெல்லாம் தோண்டி தயார்படுத்தியும் வச்சுருக்கேன். இப்போ தோட்டத்துக்கு நம்ம உரங்கள் கொடுக்க வேண்டியது தான்.